பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து அவர் நம்மை நேசிக்கிற ஒரு ஆண்டவர். அது மாத்திரமல்ல, தேசங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர். இந்த இடம் பார்க்க அழகா இருக்குதா? மலேசியா தேசத்துல இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக 7 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னதுனால நானும் என்னோட கூட இந்தியாவிலிருந்து 35 பேரும் இந்த தேசத்துக்கு கடந்து வந்தோம். இந்த தேசத்தில் உள்ள தேவ பிள்ளைகள் 35 பேர் இணைந்து கொண்டாங்க. 70 பேர் இந்த தேசம் எங்கிலும் பிரயாணப்பட்டு 7 நாட்கள் உபவாசம் பண்ணி மலேசியா தேசத்தின் எழுப்புதலுக்காக ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்தோம். அப்பொழுது கெடா என்கிற ஒரு ஸ்டேட் இருக்கிறது, வட மாநிலங்களிலே ஒன்று. மலேசியாவில் 15 மாநிலம் இருக்கிறது. அதில் இந்த கெடா மாநிலத்தில் கூலிம் என்கிற பகுதியில் நாங்கள் தங்கியிருந்து இங்கே ஒரு நாள் உபவாசித்து ஜெபம் செய்தோம். அப்பொழுது நம்முடைய குழுவினர் எல்லாரும் தங்கியிருந்து ஒரு பழமையான ஹோட்டல் இது. அந்த காலத்திலே இவ்வளோ அழகாக கட்டி இருக்கிறாங்க. ரொம்ப பழைய ஹோட்டல். இங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஏரியா முழுவதும் நல்ல தோட்டங்கள் அமைத்து நல்ல மன ரம்மியமாக இருக்கிறது. ஆண்டவர் எங்களை அற்புதமாக இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக எழுப்புதலுக்காக ஜெபிக்க வைத்தார். சரி, இப்பொழுதும் நமக்கு என்ன வசனம் ஆண்டவர் வைத்திருக்கிறார்? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்முடைய தேவன் யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன். அவர் சேனைகளின் கர்த்தர் என்றும் அவருக்கு பெயர் உண்டு. அவருக்கு ஒரு பெரிய சேனை இருக்கிறது தெரியுமா? கோடான கோடி தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ஒரே ஒரு தூதனை அனுப்பினா போதும், லட்சக்கணக்கான பேரை அவன் எல்லாம் இல்லாமல் செய்து விடுவான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சேனை ஆண்டவரிடத்திலே உண்டு. கண்ணுக்கு தெரியாது, அது ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற சேனை. ஆனால் உலகத்தில் அவள் இறங்கி கிரியை செய்து தேவனுடைய காரியத்தை செய்து முடிப்பார்கள். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவருடைய பிள்ளைகளாய் மாறும்போது அந்த சேனை நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். சில சமயத்துல நம்ம யுத்தம் பண்ண சொல்லுவார், நீ இப்போ யுத்தம் பண்ண, நான் துணைன்னு இருக்கிறேன் என்று. சில சமயத்துல உன்னால் யுத்தம் பண்ண முடியாது, நான் பார்த்து கொள்ளுகிறேன், நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வந்த போது பார்வோன், எகிப்து தேசத்தின் ராஜா, தன்னுடைய படைகளோடு கூட வந்துவிட்டான். இராணுவத்தோடு வந்து இந்த மக்களை மறுபடியும் அடிமைப்படுத்த வந்தான். அவனோடு யுத்தம் பண்ண இந்த மக்களால் முடியாது. இதுவரைக்கும் அடிமைத்தனத்திலிருந்து வந்தவர்கள், யுத்த பயிற்சி கிடையாது, யுத்த ஆயுதங்கள் கிடையாது, எப்படி யுத்தம் பண்ண முடியும்? ஆண்டவர் சொன்னார், நீ ஒன்றும் பயப்படாதங்க, அந்த இராணுவத்தை கண்டு பயப்படாதங்க, நான் யுத்தம் பண்றேன் உங்களுக்காக, நீங்க சும்மா நின்று வேடிக்கை பாருங்கன்னு சொல்லுகிறார். சில சமயத்தில் அப்படிதான் நம்முடைய எதிராளிகள் நம்ம விட பலசாலிகளா இருப்பாங்க. அவங்ககிட்ட மோதவும் முடியாது, யுத்தம் பண்ணவும் முடியாது, என்ன செய்வதென்று பயந்து தடுமாறுவோம். அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியல, அதை மேற்கொள்ள முடியல, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு கலங்குறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, உன்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரியுதில்ல, சும்மாரு, நான் பார்த்துறேன், நான் யுத்தம் பண்ணுவேன்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார். ஆண்டவர் யுத்தம் பண்ண எப்படி இருக்கும்? அது பயங்கரமா இருக்கும். ஆண்டவர் கடலை 2ஆ பிளந்து அதுக்கு நடுவிலே வழி நடத்தினார் தன் ஜனத்தை. அந்த சேனை தொடர்ந்து வந்தபோது கடலுக்குள்ளே கவிழ்த்து போட்டார். இது சரித்திரம். எனக்கு அன்பானவளே, உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை, உங்கள் சத்துருக்களை இனி ஒரு நாளும் காண மாட்டீர்கள் என்று சொன்னார். அதே மாதிரி ஆகிவிட்டது. உங்க வாழ்க்கையிலையும் இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற எதிரிகள் உங்களை அழித்து விட, உங்களை முடக்கி விட, உங்களை இல்லாமல் செய்ய, உங்களுக்கு விரோதமாக எழுப்பியிருக்கிற பொல்லாத மனிதர்கள், அந்த மனிதர்களை எழுப்பி விடுகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் போகும். நீங்க பயப்படாதங்க, அமைதியா இருந்த ஆண்டவரே, நீர் எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க போதும். இதயத்துல கை வைங்க. ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன், இந்த சூழ்நிலை பார்த்து கலங்க மாட்டேன், நீங்க எனக்காக யுத்தம் பண்றீங்க, எனக்கு ஜெயம் கொடுப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.